ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலாம் பார்க்கலாம். வானலை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கிங்க. எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்ச உடனே எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சிடுச்சு. கடுகு பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக ஆகட்டும். வெங்காயம் பொன்னிறமாக ஆயிடுச்சு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லி இதை போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து கறியை போட்டு வதக்கிடுங்க. கறியை போட்டு வதக்கிட்டு கறி நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு ஒரு கிளறி விட்டு வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. கொஞ்சம் பெப்பர் தூவிக்கிங்க. மசாலா நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க. குழம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. எங்களுக்கு இந்த அளவுக்கு போதும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு மண் சட்டியில் வைங்க. கறி குழம்பு மீன் குழம்பெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. எல்லாமே அதில் கலந்தாச்சு. ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்கிட்டோம். மூடி போட்டு விடுங்க. கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு பார்க்கலாம். வாங்க, குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. ஒரு கிளறி விட்டு மறுபடியும் மூடி வைப்போம். இன்னும் கொஞ்ச நேரம் கொதிச்சுதுன்னா குழம்பை எடுத்து சப்பாத்தியோட சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு கொதிச்சு முடிச்சிடுச்சு. குழம்பு கொதிச்சு முடிச்சதும் நம்ம சப்பாத்தியோடையே சாப்பிட்லாம். வாங்க, சப்பாத்தியோடையே சாப்பிட்லாம். வாங்க.